வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ட் பேட்டர்ன். இந்த சார்ட் பேட்டர்ன் சீரீஸில் எப்போ பார்க்க போகிறது அசெண்டிங் ட்ரையாங்கிள். இப்போது இந்த சார்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரு ஆகலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம், உங்களோட டார்கெட் என்ன, ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோட ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம், மார்க்கெட் ஒரு இடத்துல சுருங்குது, ஸ்க்வீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணும் பிரேக் அவுட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் பண்ணுது. சரியா, ரெசிஸ்டண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது எக்கச்சக்கமான தடவை அந்த ரெசிஸ்டண்ட்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே விடும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னா இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர்னால கீழே வரும். சரியா, அப்போ மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே வரப்போகுது அப்படின்னு இங்கே நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. நிறைய பேர் மோஸ்ட் எல்லா ரீட்டைல் ட்ரேடருமே இந்த இடத்துல செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் உள்ள பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செல்லர்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டு மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. ரைட், இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட்டான ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ட் லைனை மார்க்கெட் டச் பண்ணி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வரும். பட் இதை நமக்கு ஃப்யூச்சரில் பிரேக் அவுட் தான் கொடுக்க போகுது. அப்படி இருந்தாலுமே மார்க்கெட் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வரும். அப்படி வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்லோப்பான அசெண்டிங் ட்ரெண்ட் லைனுங்கிறது சப்போர்ட்டை கொடுக்கும். பட் இந்த அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் தான் இங்கே இருக்க பையர்ஸோட பவர்னால மார்க்கெட் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே கூட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுக்குள்ளே எப்போ அக்ரெசிவான மொமெண்டம் வரும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டும் சுருங்குற இடம், இந்த எண்டு. சரியா, இங்கே வரும்போது தான் மார்க்கெட்டில் ஒரு இம்பல்ஸ் மூவ்ங்கிறது கிரியேட் ஆகும். அப்போ நம்ம தாராளமாக இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அது எப்படி என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ லைவ் சார்ட்டில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே இந்த ஏரியாக்குள்ளே. ரைட், இப்போ இது மல்டிபிள் தரக்கா ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணாலுமே மார்க்கெட் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. பட் இதுக்குள்ளே நமக்கு ஒரு அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டோட நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகிருக்கு. இதை தான் நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த இடத்துலையும் பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட், இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இப்போ மார்க்கெட் என்ன செய்யுது, பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே பம்ப் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் நீங்கள் கவனிக்கும் போது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ட்ரெண்ட் உங்களுக்கு அப் ட்ரெண்டாக இருக்கும்போது மார்க்கெட் இந்த ரெசிஸ்டண்ட்டை ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிடும். இதுதான் முதலாவது விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ETH காயினில் 50 மினிட்ஸில் நம்ம ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிளாக ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ரைட், இப்போ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளோட நேச்சரே என்னென்னா நமக்கு பாட்டமில் இந்த அசெண்டிங் ட்ரெண்ட் லைனுங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சப்போர்ட்டை கொடுத்து மார்க்கெட்டை பவுன்ஸ் ஆகும். இந்த இடத்துல இருக்க இந்த ஒரிசோண்டல் லைனுங்கிறது ரெசிஸ்டண்ட்டை கொடுத்து மார்க்கெட்டு கீழே தள்ளிவிடும். பட் பெருசான செல்லிங் மொமெண்டம் இருக்காது, மார்க்கெட்டில் லைட்டாக இருக்கும். ஆனால் இங்கே நிறையா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிப் ஆயிடுவாங்க. என்ன, மார்க்கெட் கீழே வரப்போதுன்னு இங்கே செல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருக்க பையர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறலாம் செல்லர்ஸையும் ஏமாற்றிட்டு மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகும். இதுக்குள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் ஒரிஜினல் லைன் இருக்கு, பிரேக் அவுட் ஆனது பிறகு நீங்கள் தாராளமாக என்ட்ராகலாம். இப்போ அப்படியே நான் அந்த ஃபியூச்சருக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லைன் எப்படி சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஃபுல்லாக ரெசிஸ்டன்ட், பிரேக் அவுட், இங்கே சப்போர்ட். சரியா, இப்போ மார்க்கெட் வந்து பட்ட உடனே இங்கே இருக்குது பையிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் மேலே பம்ப் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் நடந்த பிறகு உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ரீடெஸ்ட்டில் என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் ரீசண்டாக இருக்க ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க. சரியா, டார்கெட் 1:3 இல்லாட்டி உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுக்கு எது கரெக்டாக ஷூட் ஆகுமோ அதை வச்சுக்கோங்க. ரைட், 1:3. ரைட், நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம மார்க்கெட்டில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுவோம். ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிசெண்டிங் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.